எலே மாப்பிள்ளைகளா, திருநெல்வேலியிலேருந்து இதாங்க நம்ம தமிழ்நாட்டிலே புகழ்பெற்ற நெல்லையப்பர் கோவில். அதை விட என்ன ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் திருநெல்வேலியோட தேராட்டம் ரொம்ப ஃபேமஸுங்க. எங்கள் திருநெல்வேலி மக்கள் ஃபுல்லாமே எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆணி பெருந்திருவிழாம்பாங்க. ஏன்னா அது 9 நாளுமே டெய்லி ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க கோயிலுக்குள்ளே. அது மிகவும் விமர்சையாக ஒரு விமர்சனமாக ஒரு பெரிய லெவலில் நடக்கும். அப்புறம் எல்லா ஊர்லேருந்து இதை பார்க்க வருவாங்க. அதே மாதிரி திருநெல்வேலி தேராட்டத்தை பார்க்க எல்லா மாநிலங்கள்லேருந்தும் வருவாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் தேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆசியாவிலேயே 3வது பெரிய தேர். அதே மாதிரி இது 450 டன் எடை கொண்டது. இன்னொன்று வந்து இதில் ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பக்தர்களோட கரங்களால் மட்டுமே இழுக்கப்படும். அதுவும் தாமிரபரணி தண்ணியை குடித்து அந்த பவரோடு வந்து நிற்பாங்க பார்த்தீங்களா, அந்த மக்களால் மட்டும்தான் அந்த 4 வடம் உண்டு. 4 வடத்தையும் பிடிச்சி இழுக்க முடியும். அதோட பவராக பின்னாடி தடி போடக்கூடிய நமது நண்பர்கள் அதாவது ஒரு பெரிய லெவலில் எடுத்து பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க. அந்த தடி போட்டோன்னு தான் அந்த தேர் நவலும். அது மட்டும் இல்லாமல் அந்த 4 வடத்தையும் பிடிச்சி மக்கள் தாமிரபரணி தண்ணியை குடித்த மக்கள் இழுக்கும் போது அந்த தேரை நவலும். இதுக்கு ஜேசிபியோ புல்டோசரோ கிடையவே கிடையாது. இது பெருமைமிக்க கோயில். இது 510வது தேராட்டம் நமக்கு இந்த மாதம் 28ஆம் தேதி வருது. அனைத்து மக்களும் கலந்துக்கிடணுங்கிறத சொல்கிறேன். எல்லா இன்ஃப்ளூயன்சரும் வீடியோ போடுறத நானும் பார்த்தேன். இன்னொன்று என்னென்னா, நம்ம கோயில் வந்து நம்ம வீட்டிலேருந்து ரொம்ப பக்கம், நம்ம போடாமட்டால் தப்பாயிரும். நம்ம நெல்லையப்பருக்கு நம்ம தான் போட்டாகணும். இந்த கோயிலேருந்து நம்ம வீட்டுக்கு நடந்து போனால் கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஆகும். நம்ம டவுனில் தான் இருக்கோம், அப்படிங்கிற நம்ம போடாமல் விடக்கூடாது. அதே மாதிரி இந்த கோயிலில் முருகர், பிள்ளையார், சண்டிகேஸ்வரர் எல்லாருக்குமே தேர் இருக்குது. இதுதான் நம்ம நெல்லையப்பரோட காவல் தெய்வம் சங்கிலி பூதத்தார். நெல்லையப்பருக்கு என்ன அநீதி இருந்தாலும் மேலே இருந்தே பார்த்து அதை தீர்த்து வைப்பார்.